ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி சுடரை வந்து கட்டையாலே அடித்து சுடருக்கு மண்டையெல்லாம் பொளந்து ரத்தம் தார் தாராக ஓடுது. இது எப்படி நடந்துச்சு, அப்படி சுடர் என்னதான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து என் கூட நான் அழைச்சிட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு இப்போ வெண்பா கிட்டே கேட்குறாங்க. வெண்பா யார் கூட வெண்பா நீ இருக்க விரும்புகிறேன்னு கேட்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஆன்சரை வந்து நம்ம வெண்பா சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேணுமா கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. மல்லியால் இதை ஏற்றுக்கவே முடியல. இது ஒரு பக்கம் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு மல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதனால் வெண்பா நம்மளை விட்டு போனா, இப்படி போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டே இருக்காங்க. டூர் போகும்போது கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு டூரை கேன்சல் பண்ண ஆளாச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்க, அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்துட்டு அழைச்சிட்டு போகுமே எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா வெண்பா மல்லியை விட்டு பிரிஞ்சு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து வந்ததுனால, அக்கா இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, இப்போ தான் நீ நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னதான் இருந்தாலும் பெத்தம்மா தான் வந்துட்டு கரெக்டாக ஒரு குழந்தைய வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுக்கா, அதனால் நீ வந்து நிரூபிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்னடா இது கடைசியில் நம்மளை ஆயாம்மா வேலை பார்க்க விட்டாங்களே, ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆயாம்மா வேலையை பார்க்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு செம குழப்பம் சுடருக்கு. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, விஜய் அடையிறது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லுவோமே. வெண்பா வந்து அதுக்கப்புறம் மல்லிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி பேசிடுறாங்க. அம்மா எல்லாத்துக்கும் ஒன்றே தான் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது கஷ்டப்பட்டு வெண்பாவும் பொறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து நம்மளே இந்த வீட்டிலேருந்து அடித்து துரத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க வெண்பா. சுடர், ரேணுமா எனக்கு ஆளமைக்கு விடுங்க ரேணுமா, ரேணுமா எனக்கு பாட்டு பாடுங்க ரேணுமா. ரேணுவை தூங்கவே விடலை. நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் மல்லியம்மா தூங்குவாங்க, நீங்கள் என்னன்னா இப்போவே தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா சுடர். என்னடி உனக்கு திமிரு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ என்ன ரொம்பவே வந்து ஓவராக போயிட்டுருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்லவும் சமகாண்டாயிடுறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னை விரியத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உடனே வந்துட்டு வெண்பா வந்து செம டார்ச்சர் பண்ணுறோமே, இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. வெண்பா அளவுக்கு மீறி போகிற, என்னை ரொம்ப கோவப்படுத்தாத, அது வந்து உனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மல்லியம்மா நான் அப்படி பார்த்துப்பாங்க இப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக டென்ஷன் பண்ணவுமே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், நான் ஒன்றும் அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அம்மா கிடையாதா? ஆமாம் நான் ஒன்றும் அம்மா கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடி போயிட்டு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற, உனக்கு அந்த மல்லியே பரவாயில்ல போலையே இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவளையே அறியாமல் கோவத்தில் பேசவுமே. உடனே வந்துட்டு கேட்குறாங்க நம்ம வெண்பா, என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க நீங்கள், அப்போ என் அம்மா கிடையாதா? கிடையாது. நான் என் பேர் சுடர், நானே உன்னை வந்துட்டு சொத்துக்காக தான் இவன் எல்லாத்தையும் வளரிட்டா கோவத்தில். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது மரியாதையை வந்து ஒத்துக்கோங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி வெண்பா மிரட்ட. என்னடி என்னையே மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மிரட்டுறேன், சொன்னால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செம காண்டில் என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா, சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீ உயிரோடே இருக்கக்கூடாது, உன்னை கொன்னுறட்டி அப்படின்ற மாதிரி சுடர் வந்து வெண்பா வந்து கொல்ல வர்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம வெண்பாவுக்கு கோவம் வந்து பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து, ஏன்னா கழுத்தை பிடிச்சி நெருக்கேன், வெண்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பக்கத்தில் ஒரு கட்டை சாய்ச்சி இருக்குது, அந்த கட்டையை எடுத்து மண்டையில் பட்டார் பட்டார்னு போட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்க, உடனே இப்படியே விட்டு வைக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி லபா லபான்னு கத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகி அடித்து ரத்தம் ஓடுது. உடனே வந்துட்டு இவங்க வெளியே ஓடுறாங்க.
ஓடுனாங்கன்னா பாவம் புள்ள பயத்தில் அடித்து ரத்தம் ஊற்றவுமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க நைட்டோட நைட்டாக. ஓடி நடந்தே போகிறாங்க. இங்கே பார்த்தா இவ ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டுருக்கா. என்னடா ஏதோ சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிஷாவும் கதிரேசன் பார்த்தா இவன் இங்கே வந்துட்டு ரேணுகா வந்து மண்டையில் அடிபட்டு கிடக்கும். அம்மா ரேணுகா என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு மயக்கத்திலே இருக்கவும் இங்கே வந்து வெண்பா நடந்தே ஓடி ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க நம்ம மல்லி வீட்டுக்கு. அங்கே போனால் மல்லியம்மா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஜயை வச்சுக்கிட்டு சொல்லவுமே வெண்பா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், பாபு மாமா சொன்ன மாதிரி இவங்க வந்து அவங்க வந்துட்டு அம்மாவே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இருக்காதரா டாடா நான் சொல்கிறது அப்போ நீங்கள் பொய்ன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் டாடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போ தான் விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. நீ மட்டும் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நாளாக சொன்னேனே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்களா, இப்போ மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்றுமே புரியாமல் தான் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுது எப்படிலாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ப்போம். பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு இதுக்கு மேலே எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுது எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு